வணக்கம் அன்பு குழந்தைகளா. நாம இன்னைக்கு கோ மா கோ இளங்கோ ஐயா அவர்கள் தமிழில் மொழிபெயர்த்த குட்டன் ஆடு என்ற கதையை பார்ப்போம். குட்டன் ஆடா, அது யாரு? வாங்க கதைக்குள்ள போய் தெரிந்துக்கலாம். ஒரு ஊர்ல மா, மா அப்படின்னு ஒரு ஆடு இருந்ததாம். அதன் பெயர்தான் குட்டன். அது ஒரு வறண்ட மணல் பிரதேசத்தில் வசித்து வந்ததாம். குட்டனுக்கு சாப்பாடுனா ரொம்ப பிடிக்குமாம். ஒரு நாள் முழுக்க எதையாவது அவ் அவ் அப்படின்னு கடித்து கொண்டே இருப்பது அதற்கு ரொம்ப பிடிக்கும். எது கிடைத்தாலும் சாப்பிடுமாம். ஆனா குட்டன் பிசின் வேப்பமர இலைகளை விரும்பி சாப்பிடாதாம். அதுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? பருப்பு செடி இலைகளும் பல வகை கீரைகளும் தான் அதுக்கு ரொம்ப பிடித்த உணவாம். வெயில் நேரத்தில் கயிற்றில் காய போட்டிருக்கிற துணிகளை கூட விடுவதில்லையாம். கடமுடாய் என துணிகளை கடித்து சாப்பிட்டு விடுமாம். அப்புறம் குட்டனுக்கு சமையலறை தான் மிகவும் பிடித்த இடமாம். அங்கு காய்கறிகள் மற்றும் பல கூடைகளை பார்த்து மா, மா என உற்சாகத்தோடு சாப்பிடுமாம். பல நாட்களாக குட்டனுக்கு அதிக முள்கள் உள்ள கள்ளி செடிகள் மட்டுமே உணவாக கிடைத்ததாம். அதை சாப்பிட்டுத்தான் பசியை ஆற்றிக் கொண்டதாம் குட்டன். உணவு கிடைக்காத போது மா, மா என சோகமாக இருக்குமாம். குட்டன் ஒரு ஆட்டுப்பண்ணையில் வசித்தது. அங்கு நிறைய ஆடுகள் இருந்தன. குட்டனுக்கு வசிப்பிடத்தில் வேலை எதுவும் பெரிதாக இல்லை. நாள் முழுக்க உண்டும் உறங்கியும் சுகமாக வாழ்ந்தது. அதன் உடம்பில் பொசு பொசுவென ரோமம் வளர்ந்துவிடும். அதை வெட்டி விடுவதற்கு பண்ணைக்கு ஒருவர் வருவர். அதை வைத்து போர்வை மற்றும் மெத்தை விரிப்புகள் தயாரிக்கலாம். ஆனால் அது பற்றியெல்லாம் குட்டனுக்கு தெரிந்து கொள்ள அவசியமில்லை. அதற்கு ஒரு பயம் மட்டும்தான் இருந்தது. அது என்ன தெரியுமா? ரோமத்தை நீக்கும் போது வெட்டுப்பட்டு விடுமோ என்று குட்டன் பயப்பட்டதாம். ஆட்டுப்பண்ணையில் வசிக்கின்ற ஆடுகளில் ம ம என்று ஒரு தலைவனாடு இருந்தது. தலைவனாடு வழிகாட்டும், மற்ற ஆடுகள் பின்தொடர்ந்து செல்லும். ஒரே நிலத்தில் கிடைத்த இலை தழைகளை அவை சாப்பிடுவதில்லை. சலிப்பும் சோர்வும் ஏற்பட்டுவிடும். ஆகவே புது புது மேய்ச்சல் நிலங்களை தேடி தலைவனாடும் மற்ற ஆடுகளும் செல்லும். குட்டனும் அதே போல் தலைவனை பின்பற்றும். ஒரு நாள் கோடை வெயில் சுட்டெரித்தது. ஆடுகள் ஒரு மலைப்பகுதிக்கு வந்து சேர்ந்தன. அங்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. ஆட்டுத்தலைவனுக்கு அங்கு இருக்க பிடிக்கவில்லை. மழையின் பின்பக்கம் மேய்ச்சல் நிலம் இருப்பது நினைவுக்கு வந்தது. ஆட்டுத்தலைவன் அங்கு செல்ல ஆடுகளும் பின்தொடர்ந்தது. ம ம என குட்டனும் வரிசையில் கடைசியாக பின்தொடர்ந்து சென்றது. வெயிலில் நீண்ட நேரம் நடந்து சென்றன. குட்டன் அங்கு காட்டுச்செடி இலைகளை கொஞ்சம் தான் சாப்பிட்டது. அங்கு வேறு எதுவும் அதற்கு பிடிக்கவில்லை. நீண்ட நேரம் நடந்து சென்றதால் மூ, மூ, குட்டனுக்கு சோர்வு ஏற்பட்டது. அங்கு மலை சரிவில் அப்படியே மன நிம்மதி பெறும் வரை உட்கொள்ளலாம் என்று எண்ணியது. ஆனால் அங்கு நடந்தது என்ன தெரியுமா? அதற்குள் தலைவன் அடுத்த இடத்திற்கு சென்றது. தலைவனாடு நடக்க ஆரம்பித்ததும் அனைத்து ஆடுகளும் பின்தொடர்ந்தன. கூட்டனும் ம, ம என மனக்கசப்போடு தலைவனை பின்தொடர்ந்தது. சுட்டெரிக்கும் வெயிலில் நடந்து நடந்து குட்டன் களைத்து போனான். அப்போது குட்டனுக்கு, இந்த மந்தை பின்னால் நான் ஏன் செல்ல வேண்டும்? தலைவனை ஏன் பின்பற்ற வேண்டும்? வெயிலில் ஏன் கருக வேண்டும் என்று பலத்த யோசனையோடு பின்தொடர்ந்து சென்றது. அப்போது தூரத்தில் ஒரு பெரிய கருப்பான தூசி படிந்த ராட்சச சுழல் ஆட்டு மந்தைக்கு எதிரில் நகர்ந்து வருவதை பார்த்தது குட்டன்.
குட்டன் உடனே, தலைவனாடு பயணத்தை நிறுத்த வேண்டும், வேறு பாதையில் திரும்பியே ஆக வேண்டும், ஆபத்திலிருந்து திரும்பியே ஆக வேண்டும், ஆபத்திலிருந்து தப்பிக்க அது மட்டும்தான் வழி என குட்டன் எண்ணியது. ஆனால் தலைவனாடு அப்படி செய்யவில்லை. எப்போதும் போல தலைவன் முதலில் நடந்து செல்ல, மற்ற ஆடுகள் தலைவனை பின்தொடர்ந்தன. அடுத்த சில நொடியில் என வந்த சுழல் காற்றில் மாற்றிக்கொண்டன ஆடுகள். குட்டனும் சுழல் காற்றில் மாற்றிக்கொண்டது. மேலும் கீழும் காற்று அவனை தழுவியது. சிறிது நேரத்தில் குட்டனின் உடம்பு முழுக்க காயங்கள் உண்டான. தலைவனாடோ குட்டனுக்கு மேலும் கீழுமாக சுழன்று கொண்டிருந்தது. இதற்கிடையில் காற்றின் வேகம் அதிக வேகமானது. அதிகரித்த அதே நேரம் காற்று குட்டனை சுழலுக்கு வெளியே இழுத்து எறிந்தது. குட்டன் வயலில் விழுந்தது. உடலில் சிறு காயங்களுடன் என கத்தி மெதுவாக எழுந்தது குட்டன். புரிந்ததா குழந்தைகளா? இனி நாமும் கண்மூடித்தனமாக ஒருவரை பின்பற்றாமல் சுய அறிவோடு செயல்பட வேண்டும். நன்றி.